ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் ஏஐ டெக்னாலஜி படிப்பதற்காக நடுத்தர குடும்பத்தினர் பணம் செலவழிக்க தேவையில்லை. இதில் ஒரு 5 வெப்சைட்டுகள் நான் கூற உள்ளேன். அந்த 5 வெப்சைட்டுகளில் சென்று நீங்கள் ஃப்ரீயாக படித்து கொள்ளலாம், உங்கள் நாலேஜை வளர்த்து கொள்ளலாம். இது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அந்த வெப்சைட்டுகள் என்னென்ன என்று ஒவ்வொன்றாக எப்படி யூஸ் பண்ணுவது என்று நான் உங்களுக்கு விளக்கத்துடன் அளிக்க உள்ளேன். வாருங்கள் வீடியோக்குள் போகலாம். இப்பொழுது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த இந்த வெப்சைட்டுகள் எல்லாத்தையும் குறித்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோன் மற்றும் அல்லது உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் லாகின் செய்து இந்த வெப்சைட்டுக்குள் சென்று மிக எளிதாக கூறப்பட்டிருக்கும் ஏஐ கோர்ஸுகளை பற்றி அவற்றை பற்றி படித்து தெரிந்து கொள்ளுங்கள். வருங்காலத்தில் இந்த ஏஐ தான் நமக்கு யமனாக அமைய இருக்கிறது. அதனால் அந்த யமனை வெல்வதற்காகவும் வேலையில் தங்கள் திறமையை காண்பிப்பதற்காகவும் நீங்கள் ஏஐ டெக்னாலஜி மிக எளித முறையில் கற்றுக்கொள்ள இது பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நம்பி உங்களுக்கு நான் வீடியோவாக சமர்ப்பித்துள்ளேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், முடிந்தால் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிரவும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களுடன் இணைகிறேன். ஒரு நிமிஷம், இதில் இருக்கிற வெப்சைட்டுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. இது எந்த ஒரு கம்பெனி விளம்பரத்துக்காகவும் நான் கொடுக்கல, அத்தனையும் ஃப்ரீ. இது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவும். இத்தர குடும்பத்தினருக்காக நான் எத்தனையோ வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்டுங்க எப்படி இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி அவங்களுடைய ஃபைனான்ஸு தகுதிகளை வளர்த்து கொள்வது மற்றும் இதில் ஒன்றுதான் இந்த ஏஐ டெக்னாலஜி பற்றி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று நினைத்து அவர்கள் மீது உள்ள அக்கறையின் காரணத்தினாலே இதை நான் வெளியிட்டுள்ளேன். உங்களுக்கு மேலும் இதை பற்றி தெரியவில்லை என்றால் சாட் ஜிபிடி, அதாவது ChatGPT என்ற ஒரு இணையதளத்திலும் சென்று உங்களுடைய அனைத்து விதமான டவுட்டுகளையும் தெரியாதது அனைத்தையும் அதில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதையும் பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக நடுத்தர குடும்பத்தினர் மாணவ செல்வங்கள் முன்னேற வேண்டும் என்ற ஒரே அக்கறையோடு இதனை கூறுகின்றேன். ஏனென்றால் நானும் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து எவ்வளவோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துள்ளேன். அதில் உங்களுக்கு எளிதாக கூறுவதற்காக தான் இத்தனை கருத்துக்களையும் நான் வெளியிட்டு வருகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.